அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலையில சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஈவினிங் 8 மணிக்கு ஒரு எஸ்எம்டி அந்த ஸ்மார்ட் டிஜிட்டலை பற்றின ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கு. அதை வந்து டெலிகிராம் சேனல்லையும் அதுக்கான லிங்க் இன்னைக்கு அப்டேட் பண்ணுவோம். ஃப்ரீ தான், ஃப்ரீ வெபினார் தான். யார் வேணா ஜாயின் பண்ணி அதை பார்க்கணும், பார்க்கலாம். நைட் 8 மணிக்கு இருக்கும். ஓகேங்களா? சரி, அப்புறம் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி காட்டீங்க இந்த இயர் என்ன இயர்லி அனலைஸ் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? எவ்ரி ரைஸ் செல்லு அதுக்கு வேல்யூவும் நம்ம சொல்லியிருக்கோம் 24,850 நினைக்கிறேன் வேல்யூ. இப்போ நீங்க இயர்லி அனலைஸ் வீடியோ இருக்கும் பாருங்க, மேக்ஸ் அண்ட் மார்க்கெட் வீடியோல இருக்கும் யூடியூப் சேனல்ல. இந்த விலையை கிராஸ் பண்ணாம நான் இந்த இயற்கே பை கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அது வரைக்கும் பைல இருந்தோம். அது எப்போ ஏதாச்சோ அதுக்கப்புறம் நம்ம செல்லுக்கு மாறிட்டோம். எவ்ரி ரைஸ் செல் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க பார்க்கலாம் மேலே ஏறும் பொழுது. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு ஃப்ரைடே. மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. அவ்வளவு பர்ஃபெக்டான ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும் இன்னைக்கு. நீங்க யாரோ இந்த மாதிரி யூடியூப்ல நான் கொடுக்குற வேல்யூ எத்தனையோ பேர் கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன் நான் கொடுக்குறதே நம்பாதீங்க. நீங்க படித்து ஆராய்ந்து அது சரியா ஒர்க் ஆகுதுன்னா மட்டும் பயன்படுத்துங்க. ஓகேங்களா? இல்லையா தவிர்த்துடுங்க. நாம வந்து பிரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ எதுவுமே பார்க்கறது கிடையாது. பேட்டர்ன்ஸ் எதுவுமே கிடையாது. மேக்ஸ் சம் ரூல்ஸ் அவ்வளவுதான். முன்னாடியே நம்ம கால்குலேட் பண்ணி ரெடியா வச்சிருக்கணும் எல்லா வேல்யூ. லைவ்ல வந்து இதை மாத்து அதை மாத்து அப்படிங்கிற இதுவே கிடையாது. ஓகேங்களா? சரி, முதல்ல ரீட்டைல் ட்ரேடர் என்ன பொசிஷன் இருக்காங்க பாருங்க. அவங்க அப்படி அப்படியே கொஞ்சமா குறைச்சி வந்துட்டு இருக்காங்க. பையிங்ல இருந்து பாருங்க, செல்லிங்க்கு 1,26,000 நேற்று லாஸ்ட் ட்ரேடிங் டே சேஞ்ச் ஆயிருக்காங்க. மார்க்கெட் ஆனா அப்ப இருக்கு. கரெக்டுங்களா? ப்ரோ ட்ரேடர் 50,000 கான்ட்ராக்ட் வந்து பைல மாறி இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க பைல தான் அப்படி சின்ன ஸ்மால் குவான்டிட்டி தான் இருக்காங்க. அவங்க பெரிய கான்ட்ராக்ட் இல்லை. அவங்க எஃப்ஐஐ அவங்க செல்லு தான் நியூட்ரல் அப்படியே செல்லு பைக் மாறுறாங்க. பெரிய கான்ட்ராக்ட் இல்லை சேஞ்சஸ் எதுவும். இவங்க மட்டும் தான் இப்போ சேஞ்சஸ் பெருசா வரணும். இது கவர் பண்ண செல்லிங் வர மார்க்கெட் அப்சைடு இந்த பிரைஸ் இதுல. ஆனா இது வந்து முடிந்து போன டேட்டா, லைவ் டேட்டா கிடையாது. லைவ்ல என்ன வேணா நடக்கலாம். எகைன் இவங்க பைக் மாறலாம், இவங்க செல்லுக்கு மாறலாம். கரெக்டுங்களா? அதுதான் நம்ம வந்து மேக்ஸ்ல கண்டுபிடிச்சு எப்படி ட்ரேட் எடுக்கணுங்கிறது மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான். ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு 23,200 கால் 228 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் ஏறும், நிஃப்டி 50 ஏறும். அதே 228 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா நிஃப்டி 50 இறங்கும். அப்போ 23,200 கால் 228 வரும் பொழுது உங்க டிசிஷன் எடுங்க. எய்தர் அப் ஆர் டவுன். நீங்க என்ன வேணா பாத்துக்கலாம். நீங்க படிச்சிருப்பீங்க, பிரைஸ் ஆக்ஷன் படிச்சு ஓப்பன் எதை வேணா பார்க்கலாம். நாம அதை பாக்குறது. நீங்க என்ன படிச்சு ட்ரெண்ட் லைன்ஸ், பேட்டர்னு, எலியட், எனி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் யுவர் சாய்ஸ். நம்ம மேக்ஸ் சம் ரூல். ஏன்னா மார்க்கெட் சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் வைத்து ஆப்ஷன் பையர் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நம்ம சேனலுடைய இதுவே வச்சிருக்கோம். ஏன்னா மார்க்கெட்டுக்கு வந்து டைம் வேல்யூ கிடையாது. அது 9:15 ஓப்பன் ஆகும், 3:30க்கு முடிஞ்சிடும். அது எங்க வேணா ஓப்பன் ஆகலாம், எங்க வேணா க்ளோஸ் ஆகலாம். ஆனா ஸ்ட்ரைக் அப்படி கிடையாது. அதனாலதான் நம்ம மேக்ஸ் கால்குலேஷன்ல இந்த டைம் வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம பிரேக் பண்ணிட்டோம். எதுவுமே கிடையாது. போயிட்டு என்னது காமா வேல்யூ, டெல்டா வேல்யூ, தீட்டா இதெல்லாம் கிடையவே கிடையாது. மேக்ஸ்ல எல்லாத்தையுமே நம்ம பிரேக் பண்ணிட்டோம். அதெல்லாம் உடைச்சு எடுத்துட்டோம். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு அதே 228ல இருந்து அது மேல போனாலும் ஒரு வேலையில ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்பணும். அது பிரேக் பண்ண மேல போகணும். கீழே வந்தாலும் அது சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு வேல்யூ எடுத்து திரும்பணும். அப்போ நிறைய வேல்யூகள் இன்னும் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது 1000 பாயிண்ட் ஏறுனா எப்படி ஏறும், இறங்குனா எப்படி இறங்கும். இது 228க்கு மேலதான் இருக்கா, கீழே தான் இருக்கா, இங்கேயே இருக்கும், டக்குன்னு இவ்வளவு ஃபால்ஸா இருக்கும், கீழே இருக்கும், டக்குன்னு தூக்கும், அதெல்லாம் ஃபால்ஸா இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாமே நம்ம மேக்ஸ் அடிப்படையில கண்டுபிடித்து வர்த்தகம் பண்ணுவோம். 1000 பாயிண்ட் ஏறினாலும் இறங்கினாலும் எப்படி இருக்குன்றதெல்லாம் நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது இன்ட்ராடே பியூர் மேக்ஸ். மார்க்கெட்டே மேக்ஸ் தான். மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் இருக்கும். இது நடந்திருக்கா இல்லைன்னு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.